இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நாட்களை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம கிழமையெல்லாம் பார்த்துட்டோம். சண்டே மண்டே சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது கரெக்டா சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹாப்பி. ஓகே, இன்னைக்கு நமக்கு நாள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ல போறோம்? எஸ், டுடே. நேத்து கரெக்ட், எஸ்டர்டே. எஸ்டர்டே. ஓகே, நாளைக்கு வெரி கரெக்ட், டுமாரோ. டுமாரோ. ஓகே, நாளான்னைக்கு யோசிக்கிறீங்களா? கரெக்ட் தான். டே ஆஃப்டர் டுமாரோ. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை, ஓவர்மாரோ. ஓவர்மாரோ அப்படின்னு சொன்னாலும் நாளான்னைக்குன்னு தான் அர்த்தம். டே ஆஃப்டர் டுமாரோ, ஓவர்மாரோ, ரெண்டுல எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா நம்ம டே ஆஃப்டர் டுமாரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா முந்தா நேத்து, டே பிஃபோர் எஸ்டர்டே. எப்படி ஓவர்மாரோ இருக்குதோ அதே மாதிரி டே பிஃபோர் எஸ்டர்டேக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. அது ஏழு எஸ்டர்டே. ஏழு எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். பட் பொதுவா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லதான். ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தப்பு பண்ற இடம். இதெல்லாம் நார்மலா ஒருவேளை நீங்க இதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா திஸ் இஸ் நார்மல். நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க. வொக்காபுலரி நார்மல் பொசிஷன்ல இருக்குது. குட். நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்லையா? சோ அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொல்வீங்க? டுடே ஈவினிங்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. எஸ், அப்படி சொல்லக்கூடாது, நம்புங்க. இன்னைக்கு சாயந்தரம் அப்படிங்கறது என்ன சொல்லணும்னா திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். எஸ், திஸ் ஈவினிங். இன்னைக்கு காலையில சிம்பிள், கரெக்ட். திஸ் மார்னிங் தான். திஸ் மார்னிங். ரைட். இன்னைக்கு நைட்டு திஸ் நைட்னு சொல்லிட்டீங்களா? அச்சுச்சோ, அப்படி கிடையாது. டுநைட். டுநைட். எஸ், பகல் பொழுது நம்ம டேன்னு சொன்னோம்னா இரவு பொழுது நம்ம நைட்னு தானே சொல்லணும். டுடே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் காலையில குறிக்குது அப்படின்னாக்கா டுநைட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இரவு குறிக்கும். அதனால இன்றிரவு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும்? டுநைட். We plan for a dinner tonight. அப்படிதான் சொல்லணும். ஓகே, சோ டுநைட்ங்கிற வார்த்தை இன்றிரவு. இன்றிரவுக்கு டுநைட்னாக்கா நேற்றிரவுக்கு என்ன சொல்வீங்க? எஸ்டர்டே நைட் இல்ல. அதான் சொல்லணும்னு நினைச்சீங்களா? அப்படி இல்ல. எஸ்டர்டே நைட்னு சொல்லக்கூடாது. நேற்றிரவுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு. அது லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட். போன மாசம், போன வாரம், போன வருஷம், அது எல்லாத்துக்குமே லாஸ்ட்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மே, லாஸ்ட் ஜூன், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே, சோ போன அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம லாஸ்ட்னு யூஸ் பண்ணோம்னா அடுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய இனிமே வரக்கூடிய அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் ஜூன், அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, சோ இது ரொம்ப காமனா நம்ம ஆஃபன் பண்ற மிஸ்டேக்ஸ் தான். இதை பார்த்துக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. பட் இதை விட இன்னொரு இடத்துல இன்னும் பெருசா நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? அது என்னன்னா, நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது இந்த டுடே, டுமாரோ, எஸ்டர்டே எல்லாம் வருது இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் ஒரு சொதப்பல் என்னன்னா இன், ஆன், அட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷன்ஸை போட்டு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இது முன்னாடி எதுவுமே வராது. ஐ கம் டுடே, ஐ வில் கம் டுமாரோ, ஐ கேம் எஸ்டர்டே. அவ்வளவுதான். நீங்க இன் எஸ்டர்டே, ஆன் டுமாரோ, அந்த பஞ்சாயத்தே இல்ல. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இங்கிலீஷ் ஈஸி தான். நிஜமாவே இங்கிலீஷ் ஈஸி தான். நம்ம தான் அதை எதையாவது ஒண்ணு பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு தடவை ஓவராலா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒன்னொன்னா சொல்லுவேனாமா, அதோடைய ஆன்சர் நீங்க சொல்லுவீங்களா? ஓகேவா? ஓகே. இன்று, நேற்று, நாளை, நாளை மறுநாள், நேற்று முன்தினம், இன்று காலை, இன்று மாலை, இன்று இரவு, நேற்றிரவு, அடுத்த மாதம், போன வாரம். ஓகே, ஃபைன். முன்ன பின்னாலும் மேக்சிமம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா பண்றீங்க. குட். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா ஒரு தடவை பார்த்து முடிக்காதீங்க. நிறைய டைம்ஸ் பாருங்க. ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினீங்கன்னா நீங்க கரெக்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இல்லாட்டி நீங்க எவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்களா கிராமர் தெரிஞ்சா நம்ம கரெக்டா இங்கிலீஷ் பேசிடுவோம்னா, அப்படி கிடையாது. நீங்க முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் சென்டென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். பேசினப்போ எதுவும் புதுசா போடல. இதையெல்லாம் கரெக்டா பண்ண பாருங்க.
இதெல்லாம் கரெக்டா பண்ணி பழகுங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த். நீங்க புதுசா கத்துக்கிறதுங்கிறதெல்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட், அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பேசிஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஓகே, ஸோ இந்த இன்னைக்கு கொடுத்த இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நிறைய டைம்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணி நீங்க அதை பழகிக்கோங்க. இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா. ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் நிஜமாவே நல்லா இருக்குது. ஐம் சோ ஹாப்பி. உங்களுக்கு ஏதாவது விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க அதை பத்தி எங்களுக்கு கமெண்ட்ல போடுங்க. மேம் இதை சொல்லிக் கொடுங்க, மேம் அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ரிலேட்டடா நீங்க போட்டீங்கன்னாக்கா நான் அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்காக டெஃபினட்டா அது ஒரு வீடியோவை போடுறேன். மேம் எனக்கு இது வரவே மாட்டேங்குது மேம், இது மட்டும் நான் எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும் சரி வர மாட்டேங்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு யூடியூப்ல, அத்தனை வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கு. உங்களுக்கு பர்சனலி எனக்கு இது மட்டும் எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் வரல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டீங்கன்னா நான் என்னுடைய லாங்குவேஜ்ல எனக்கு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். So that's all today's class. Thank you for your support. English easy தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க. யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுனாக்கா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Thank you.